அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2025ஆம் வருடத்துல மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கு டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு. பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய தகவமைப்புல மாத்திக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது. எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த 2025ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில 3வது நட்சத்திரமா வரக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம். சூரியனுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய நட்சத்திரம். நம்முடைய நட்சத்திரநாதனாக சூரிய பகவான் வருவாரு. உடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு முதல் தசையாக சூரிய தசை வரும். சூரிய தசைக்கு அடுத்தது சந்திர தசை, சந்திர தசைக்கு அடுத்தது செவ்வாய் தசை, அதன் பிறகு ராகு தசை, அதன் பிறகு குரு தசை, அதன் பிறகு சனி தசை, அதன் பிறகு புதன் தசை, அதன் பிறகு கேது தசை. சோ இந்த தசாபுக்தி ஆர்டர்ல தான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி அந்தரம்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஏஜ் வைஸா அந்த தசாபுக்தி அந்தரம்லாம் மாறுபடும். பொதுவா இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தோன்னா தன்னம்பிக்கை பலம் அதிகமா பெற்றவர்களா இருப்பாங்க. எதற்கும் கவலைப்பட மாட்டாங்க. அதுலயும் வந்து சுக்கிரனோட ராசியில சூரியனுடைய நட்சத்திரம் ரெண்டும் கொஞ்சம் போராட்டமான கிரகங்களாக இருந்தாலும் எதுக்கும் கவலைப்படாத ஒரு பிறவியாக இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க. எதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை அதிகமா பெற்றிருக்கக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை பலம் உடையவர்கள், தன்னம்பிக்கையை மற்றவர்களுக்கு ஊட்டி கொடுக்கக்கூடியவர்கள். யாராச்சும் லோவா இருந்தாங்கன்னா இவங்க பேசினாங்கன்னா அவங்க பூஸ்டப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபயரா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி தலைமை பண்பு அதிகமா பெற்றவர்கள். ஒரு விஷயத்தை சிறப்பா ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. பெரிய பெரிய இடங்கள்ல நல்ல டீம் லீடரா இருக்கக்கூடியவர்கள் அந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள் தான். தலைமை பண்பு இவங்க கூட பிறந்தது. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் தன்னுடைய முயற்சியாலேயே வளர்ச்சி அடையக்கூடியவர்கள். அதே மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். பெரிய பதவியில் அமரக்கூடியது உங்களுடைய வாழ்நாள் கனவாக இருக்கும். எப்படியாச்சும் உயரத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு மத்தியம வயதுக்கு பிறகு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா மற்றவர்கள் மதிக்கக்கூடிய நிலையில இருப்பாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கெட்டிக்காரர்களா இருப்பாங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கில்லாடியா இருப்பாங்க. அதே போல இவங்க ஆவரேஜான ஸ்கோர் பண்ணாலுமே, படிப்பு சார்ந்த வகையில் ஆவரேஜான ஸ்கோர் பண்ணாலுமே பெருசா பேசப்படக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து உடல் வாகு ரொம்ப சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். மற்றவர்களை எளிமையா ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா உண்டு. நல்ல பேச்சு வன்மை உண்டு. அதிகமான கோப எண்ணம் வரும். அதிகமா கோபப்படுவாங்க. முன்கோபம் அதிகம். ஆனா நியாயமான விஷயத்துக்கு கோபப்படுவாங்க. உண்மை நேர்மையின் பக்கம் அதிகமா டிராவல் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஒரு விஷயத்தை டார்கெட் வச்சுட்டாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம அடைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மைண்ட் செட்டே உங்கள்ட்ட பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு தனி சிறப்பு. இப்போது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது போர்ஷன் எடுத்திருக்க அமைப்பை நம்ம அனலைஸ் பண்ணும்போது கேது பகவான் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4th ஹவுஸ்ல போர்ஷன் எடுத்திருக்காரு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யா ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கேதுடைய போர்ஷன் இருக்கு. அடுத்தது ராகுவை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10th ஹவுஸ் 10ஆம் இடத்துல ராகு போர்ஷன் எடுத்திருக்காரு. பொதுவா அந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. ஆனா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய யோகம் தான். ஏன்னா வந்து 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் குரு பார்வை வாங்கிய ராகு ஒரு அற்புதமான
அற்புதமான யோக அமைப்புல தான் இருக்காரு. பெருசா நெகட்டிவா இல்ல. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும் ஒரு சில விஷயங்கள ட்ரபிளான சிச்சுவேஷனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் டீப்பா அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி லாபஸ்தானத்துல இருக்கிற சனி மிகப்பெரிய யோகம், ரொம்ப நல்ல அமைப்பு. 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சனி பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. அதன் வகையில இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நமக்கு அற்புதமான நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பாரு. சனி எப்போதும் ஒரு ஸ்லோவான பிளானட். எல்லா கிரகத்தை விடையும் சனி பகவான் தான் ரொம்ப ஸ்லோவா நகரக்கூடிய ஒரு பிளானட். அதனால தன்னுடைய பலன்களையும் மெல்ல மெல்ல தான் கொடுப்பாரு. சனி லாபத்துக்கு வந்ததுமே உங்களுக்கு தூக்கி உச்சத்துல உட்கார வைப்பார் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டுக்குள்ள நீங்க போகவே கூடாது. சனி பக்குவப்படுத்தி ஸ்லோவா உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாரு. நல்ல பலன்களை, அற்புதமான பலன்களை, அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை லாபஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் ஸ்லோவா கொடுப்பாரு. அதனால லாப சனி வந்துடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, லாப சனின்னு சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க. லாப சனி நல்லதுதான், அது யோகமான சனி தான். ஆனா அதோடைய தன்மையின்படி தான் பலன்களும் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோவா தான் எல்லாமே நகரும், கொஞ்சம் ஸ்லோவா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா அந்த எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சிரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய ராசிகள், நட்சத்திரங்கள், அதுலயே ரிஷப ராசியில 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே பார்த்தோம்னா எல்லாத்துலயும் கொஞ்சம் அவசரப்படுவாங்க. எதுவுமே பொறுத்திருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. டக்குன்னு கிடைக்கணும், நான் எஃபோர்ட் போடுறது தயாரா இருக்கேன், பலன் கிடைக்கிறதுக்கு அது டக்குன்னு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு குணம், ஸ்பீடா ஒரு விஷயம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் ஆனா சனி தன்னுடைய வேலைகளை சரியா செய்வாரு, ஸ்லோவா தான் கொடுப்பாரு. அதனால பொறுமையா இருங்க. அடுத்தது நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல குரு, ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான அமைப்பு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். ஆனா நம்மளுடைய ராசி, நம்முடைய நட்சத்திரப்படி குரு நமக்கு முழு சுபர் கிடையாது, பாதி சுபர் பாதி அசுபர். அதாவது குரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை நமக்கு பெறுவார். அதே சமயத்துல லாபாதிபதி அப்படிங்கிற அமைப்பையும் பெறுவார். லாபாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அஷ்டமாதிபதி 2ல இருக்கிறது ஃபேமிலி ரீதியா ஒரு மாதிரியான ஸ்ட்ரகிள மாத்தி மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ இது ஓரளவுக்கு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம ராகுவையும் கேதுவையும் மட்டும் வச்சு பார்க்க கூடாது. மற்ற 2 கிரகங்கள் இயர்லி பிளானட், ரொம்ப முக்கியமான பிளானட், குரு சனி 2 இருக்கு. இதையும் நம்ம அப்படியே கம்போஸ் பண்ணி 2யும் கலந்து கலவையா தான் அந்த பலன்களை நம்ம பார்க்கணும். அப்பதான் அது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவராகவும் கரெக்டாகவும் வரும். அதன் வகையில இந்த 4 கிரகத்துடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம இப்போ டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில், உத்தியோகம். இதுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதன் வகையில 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு தொடர்ச்சியா நமக்கு பணிச்சுமை, ஒரு மாதிரி தொழில் உத்தியோகத்துல தொடர் மாற்றங்கள், தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய சிந்தனைகள், இப்படி ஒரு மாதிரி மாத்தி மாத்தி நமக்கு மனநிலைய ஏற்றமும் இறக்கமுமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இப்போ குரு பார்வையில் இருக்கிற ராகு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு ஆல்மோஸ்ட் கிடைச்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு டெஃபினெட்லி கிடைச்சிடும். நீங்க தைரியமா, உத்தியோகம் இல்லைன்னா நீங்க தைரியமா உங்களுடைய முயற்சியை தொடருங்க. நீங்க எடுக்கிற முயற்சியில ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிடும். அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில யாருக்கெல்லாம் உத்தியோகம் இல்லையோ அவங்களுக்குலாம் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். என்ன ராகு 10ல இருக்கும்போது ஒரு விஷயத்தை பண்ணுவோமா வேணாமாங்கிற குழப்பத்தை கொடுக்கும். ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால இப்ப பண்ணியே ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை கொடுத்துரும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப தொழில் ஸ்டார்ட் பண்றது உத்தமம் தான். நிறைய பேருக்கு தொழிலே சேஞ்ச் ஆகும். பழைய தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு ஜம்ப் ஆவாங்க. சோ அதை நீங்க பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு புதுசா ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல எந்த வகையிலும் பாதிக்க கூடாது. ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு யோகமான காலகட்டம் தான். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க கடன் வாங்கி மேஜரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பணம் போய் ஒரு பக்கமா லாக் ஆயிடும். அது உங்களுக்கு ஒரு மாதிரியான மன உளைச்சலை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது, மன ஆரோக்கியத்தை வெகுவா பாதிக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல லாக் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப நிறைய பேருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். ஏன்னா 10ல ராகு இருக்கும்போது பிசினஸ் திங்கிங்க கொடுத்துரும். அப்படி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும். கடன் வாங்கி ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. சோ அது அட்வைசபிள் இல்ல. லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய
ஒர்க், உங்களுடைய எஃபோர்ட் இதை வந்து நீங்க கொஞ்சம் ஹெவியா நீங்க கொடுக்கும்போது நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சுபம் தான், எதுவும் நெகட்டிவா இல்ல. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். நிறைய பேருக்கு மாற்றம் ஏற்படும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்தி அது அப்படியே ஃபைனலா உங்களுக்கு வந்து ஒரு சுபமான ஒரு நல்ல வழியை அது காமிச்சு கொடுக்கும். சோ அதுதான் இங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் ஆரம்பத்தில் இருக்க குழப்பத்தை நினைச்சு யாரும் வருத்தம் அடைய வேண்டாம். ஒரு சுப மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் தொழில் உத்தியோகம் எல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது எண்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு ஃபேவரா கொடுக்கும். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும்? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கேது மட்டும் 4th ஹவுஸ்ல இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. மற்றபடி லாப சனி, 2ஆம் இடத்துல இருக்கிற குரு இதெல்லாம் சுபத்துவம் தான். அதே சமயத்துல அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு மைனஸா நான் பாக்குறேன். ஆனா குரு வந்துட்டாருனாலே சுப விரைய செலவுன்னு அர்த்தம். செலவு ஆகும், ஆனா உருப்படியான செலவா இருக்கும், மகிழ்ச்சி தரக்கூடிய செலவா இருக்கும், உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான செலவா இருக்கும். அதன் வகையில சுபம். ஆனா கையில பணம் தங்காது. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ண முடியுமோ சேஃப்டி பண்ணிடுறது நல்லது. ஏதாச்சும் ஒரு சுபத்துவமான இன்வெஸ்ட்மெண்டா நீங்க பார்த்து பண்ணிடுறது நல்லது. இந்த நேரத்துல வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். 2ல குரு வரது வீடு கட்டுற யோகத்தை தாராளமா ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீ இன்வெஸ்ட் பண்றது சிறப்பு. அதே மாதிரி வந்து உங்களுடைய பர்சனல் growthக்கு ஏதாச்சும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, கல்விக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை தாராளமா பண்ணலாம். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய செலவு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துல இந்த நேரத்துல உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய சப்போர்ட்டையும் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்துல நீங்க சொல்ற பேச்சுக்கு இப்ப மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இப்ப நீங்க சொல்றத 4 பேர் காது கொடுத்து கேட்பாங்க. ஃபேமிலில நீங்க சொல்றதுக்குலாம் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க கடந்த காலகட்டங்கள்ல. இப்போ எல்லா அத்தாரிட்டியும் உங்க கைக்கு வந்துரும். நீங்க சொல்றத உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து செல்வாக்கு உயரும். உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பேச்சை மதிச்சு ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாப சனி ஒரு பக்கம் நமக்கு வந்து பொருளாதார சிந்தனை கொடுத்து அந்த பொருளாதாரத்தை எப்படிலாம் நம்ம சம்பாதிக்கலாம், மல்டிபிள் எப்படி ஆகலாம், கையில இருக்கிற பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இன்னும் நல்லா மல்டிபிள் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பார்ட் டைமா ஏதாச்சும் ஜாப் பண்ணலாமா, சைட்ல ஏதாச்சும் நம்ம ஒர்க் பண்ணலாமா, நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கறத மைண்ட் ஷார்ப்பா தேடும். அந்த மனநிலை 90% பேருக்கு இப்போ கிரியேட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் அதை செயல்படுத்தியிருப்பாங்க, ஒரு சிலர் செயல்படுத்துற அந்த கேட்டகரியில இருப்பாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான காலம் தான். அதே சமயத்துல உங்களுடைய உடலை வருத்திக்கிட்டு நீங்க எதையும் சம்பாதிக்க வேண்டாம். அதுல ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க. ஹெல்த் ஃபர்ஸ்ட், அடுத்து உங்களுடைய கேரக்டர், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பொருளாதாரம்லாம். ஹெல்த்தை மட்டும் விட்டுறாதீங்க. சோ அதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். சுபத்துவமான நிறைய நல்ல விசேஷங்களுக்கு செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். சோ அது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே போல 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது ஃபேமிலில வந்து பார்த்தோன்னா தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர்ச்சியா செலவுகள், தாயாரோட அடிக்கடி வாக்குவாதம், அப்படின்னா தாயார் சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு விதத்துல கவலை, வருத்தம், அப்படின்னா தாயாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் செலவு ஏற்படுறது, இப்படி தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வண்டி வாகனம், நீ ஆல்ரெடி இருக்கிற வீடு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏதாச்சும் பழுது பார்த்தல் சார்ந்த வகையில தொடர் விரைய செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்துல புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்குலாம் பெருசா அட்வைசபிள் இல்ல. ஏன்னா 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இன்டிமேஷன் பண்ணுது. அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட்ஸ்ல ஏதாச்சும் நீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் இந்த நேரத்துல இந்த நிலபுலம் வாங்கக்கூடியவர்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி சரியா ப்ரொசீட் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இது மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். மற்றபடி பெருசா நெகட்டிவ் இல்ல. நிறைய சுபத்துவமான மாற்றம், எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக செயல்படுத்துவீங்க. அந்த மனநிலை இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். அந்த மைண்ட் செட் இப்போ அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை நீங்க நல்லா உணரலாம். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது, தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல குரு பகவான் அது நல்ல நிலையாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் குரு பகவான் நமக்கு பிளே பண்ணுவாரு. அதன் வகையில குடும்பத்துல சில சமயங்கள்ல அமைதி இல்லாத சூழ்நிலைகள்லாம் மேலோட்டமா வெளிப்படுற மாதிரி இருக்கும். அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்கும். அந்த வாக்குவாதம்லாம் ஏதாச்சும் பெருசா பூம் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது அது டெஃபினட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதம் குடும்பத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை யாருக்காச்சும் பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை அவசரப்பட்டு வெளியிடாம கொஞ்சம் நம்முடைய பேச்சு சாதுரியத்தை பயன்படுத்தி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. மற்றபடி இந்த நேரத்துல ஃபேமிலிக்கு கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அடுத்தது குடும்பத்துல நிறைய சுப விசேஷம் நடக்கும். குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய சுப விரைய செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்காக அயராது உழைப்பீங்க. குடும்பத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு எண்ணம் அது இப்போ வந்து
வீக்ல இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல அமைப்பா நான் பார்க்கிறேன். அதே போல 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது அது வந்து தாயாரோட அடிக்கடி ஒத்துப்போகாத சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். தாய் சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயம் எல்லாத்துலயுமே பார்த்தோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிதானமா கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பார்க்கும்போது எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஆனா ஸ்டார்டிங் ஏதோ ஒரு மாதிரி குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரியான குழப்ப தன்மைகள்லாம் குடும்பத்துல மேலோட்டமா நிலவர மாதிரி ஃபீல் ஆகும். ஃபேமிலி கூட இப்போ ஒண்ணா இருக்க முடியாது. ஃபேமிலி கூட ஒத்து வராத ஒரு ஒரு சில மனநிலையெல்லாம் அப்படியே மேலோட்டமா வெளிப்படும். ஆனா அது பெருசா நெகட்டிவா போய் முடியாது. அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஃபேமிலி கூட கன்ஜெக்ஷனா இல்லாம அவங்களை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அப்படி அதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்ல, நான் குடும்பத்தோட தான் இருக்கணும், வேற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல குடும்பத்துல வாக்குவாதம் இல்லாம அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு அனுசரிச்சு போயிடுறது ஒரு சுபத்துவமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இருப்பினும் பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்தோட நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி தான் பயணிக்குது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மேலோட்டமா எழுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மேஜரா எந்த இஷ்யூவும் இல்ல. அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் இந்த ராகு கேது பெயர்ச்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது, முதலாவதா காதல் உறவு நம்ம எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல சனி பார்வை, அது அவ்வளவா சிறப்பு கிடையாது. இந்த காதல் உறவுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இப்போ நிறைய மனக்குழப்பம் வந்திருக்கும். இது பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, இப்ப நம்ம போற பாதை கரெக்ட் தானா, சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேக குணம்லாம் வந்துடும். அதே மாதிரி வந்து உங்களுடைய காதலனோ காதலியோ ஆணாக இருந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஒரு சில சந்தேக குணங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம மேஜரா பார்க்கும்போது காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாதிரி பிடிப்பில்லாத தன்மை இருக்கிற மாதிரி தென்படும். நல்லா க்ளோஸா பேசிட்டு இருந்தோம், இப்ப கொஞ்சம் அந்த பேசுறதெல்லாம் ஏதோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி இல்ல கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்ட்னர் வந்து சில சமயங்கள்ல காயப்படுத்துற மாதிரி பேசுறது, அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹர்ட் ஆகுறது, இப்படி ஏதோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சில டிஸ்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா பாவ கிரகங்களுடைய பார்வை 5ஆம் இடத்துல, சுப கிரகம் ஏதாச்சும் பாக்குதான்னு பார்த்தா எந்த கிரகமும் பார்க்கல. அதனால காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சமயங்கள்ல இனிமையான தன்மை இருக்கும், பல சமயங்கள்ல நமக்கு ஒரு மாதிரி வருத்தமான ஒரு சூழ்நிலையும் மனக்கவலையான ஒரு சூழ்நிலையும் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து என்ன ஒரு மேஜரான ஒரு விஷயம்னா மனக்கவலை நம்மளை தொற்றிக்கொள்ளும். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுலயும் 4th ஹவுஸ்ல கேது, அது மன ஆரோக்கியத்தை வெகுவா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிப்ரஷன் ஸ்டேட்ல வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா, அவசர முடிவு இல்லாம, எதிலையும் உணர்ச்சி வசப்படாம, கோவப்படாம டிராவல் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இப்போ காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல, இப்போ வந்து காதல் உறவு சம்பந்தமான விஷயங்களை ஃபேமிலியில பேசும்போது குடும்பத்துல காதல் உறவு சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்றது நல்லது. கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. அடுத்த திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸும் இல்ல. 7ஆம் இடம் சுத்தமா இருக்கு. அஷ்டமாதிபதி 2ல இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து சுபத்துவப்படுத்திடுறாரு. அதனால திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்கள் பெருசா தடையா இல்ல. என்ன ஒரு விஷயம்னாக்கா இப்ப திருமண முயற்சிகளை செய்யலாம், அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப சிறப்பாவே இருக்கு. திருமண முயற்சி சார்ந்த வகையெல்லாம் சுப செய்திகள் மிக அற்புதமான முறையில் கிடைக்கும். என்ன ஒரு விஷயம் மைனஸா இருக்குன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற கேது தொடர் மனக்குழப்பங்களை கொடுத்துரும். அதே மாதிரி 2nd ஹவுஸ்ல இருக்கிற குரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுப்பாங்க. ஆனா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் தான் மைனஸா இருக்கு. மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். திருமணம் சார்ந்த வகையில சுப விரை செலவுகள்லாம் ஏற்படும். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ இந்த நேரத்துல தைரியத்தோட நம்பிக்கையோட உங்களுடைய திருமண முயற்சிகளை தொடரலாம். நல்ல செய்திகள் கிடைக்கும். மனசுல இருக்கிற குழப்பத்தை மட்டும் தயவு செஞ்சு குறைச்சிருங்க. மைண்ட் இப்ப அதிகமா யோசிக்கும். ஏன்னா புத்தி ஸ்தானம் 5ஆம் இடம் ஆக்டிவேஷன்ல இருக்கு. அதனால மைண்ட் இப்ப பயங்கரமா யோசிக்கும். சோ தேவையில்லாத சிந்தனை எல்லாம் குறைச்சிட்டு பாசிட்டிவ் திங்கிங்கோட நீங்க மூவ் ஆன் ஆகும்போது நல்ல செய்திகள் மிக விரைவிலே கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடை ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகுறவங்க இந்த நேரத்துல கேது பகவானுக்கு உகந்த தெய்வமான விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும், ஒரு மன தெளிவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு சின்ன ரெமடி தான், உங்களுடைய மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கான ஒரு சின்ன ரெமடி. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. குறிப்பா விநாயகர் வழிபாடுனா அந்த தோப்பு காரணத்தை மறந்துடாதீங்க. முக்கியமா அதுதான் இங்க வந்து மெயின் ரோல் பிளே பண்ணும். நல்லா காதை புடிச்சிட்டு கீழே நல்லா உட்கார்ந்து எந்திரிங்க, தோப்பு காரணம் போடுங்க நல்லா. அது வந்து உங்களுடைய மைண்டை நல்லா ஃப்ரெஷ் அப் பண்ணும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெமடியா இருக்கும்.
அடுத்தது திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு பாவகிரகங்களுடைய ஆதிக்கமும் இல்ல. அதனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாமே இப்ப நியூட்ரல் ஆயிடும். குடும்பத்துல வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தம் மனக்கவலை எல்லாம் சரியாயிடும். இப்ப பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா உங்களுடைய நாட்களை கழிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவான காலகட்டம். இந்த நேரத்துல வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. அதுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எனவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ரகிளா போயிருந்துச்சுன்னா அது இப்ப சரியாயிடும். வாழ்க்கை துணையோட இணைந்து ஒரு அற்புதமான வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணத்துல ஒரு வீரநடை போறதுக்கான ஒரு ஏதுவான காலகட்டம் தான் இது. எனவே திருமண முயற்சி திருமண வாழ்க்கை காதல் உறவு இதுல திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கு. காதல் உறவு சார்ந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. கொஞ்சம் அதுல மட்டும் நம்ம கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது முதலாவதா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குருபலம் நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல குருபலம் ஓகே தான். ஆனா 5ஆம் இடத்துக்கு அந்த குருபலம் கிடைக்கல. அதே போல சனி பார்வை 5ஆம் இடத்துல இப்ப அந்த குழந்தை பாகியத்துல ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றம்லாம் தென்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பாகியம் தடைப்பட்டு போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அது சார்ந்த வகையில எண்ணங்களும் கவலைகளும் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குழந்தை பாகியம் இன்னும் நமக்கு கிடைக்கலையே, ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேதே அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தங்களை கொடுக்கலாம். ஏன்னா 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் உங்களை செக் பண்ணும். அதுலயும் சனி பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு அந்த கவலை அதிகரிக்கும். ஆனா கவலைப்பட வேண்டாம். ஆரம்பத்துல தடைப்படுற மாதிரி தெரியும். இந்த நேரத்துல மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்க செயல்படும் போது ஒரு சில சிகிச்சைகளுக்கு பிறகு நல்ல செய்தி தாராளமாக கிடைக்கும். ஆனா கவலைப்பட வேண்டாம். சுப செய்திகள் நிச்சயமாக உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல சுப செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். அதுலயும் குழந்தைக்கு காரகம் வாங்கிய ஒரு கிரகம் குரு. அவர் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல வலிமையான நிலையில இருக்கிறதுனால ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள சுப செய்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம். நல்ல செய்தி தாராளமாக உண்டு. அதே மாதிரி இந்த குழந்தை பாகியத்துக்கு முயற்சி செய்யறவங்க அதிகமா டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனங்கள் அதிகமா போறதெல்லாம் குறைச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிகமா யோசிக்கிறது, சரியான டயத்துக்கு தூங்காமலும் சரியான டயத்துக்கு சாப்பிடாமலும் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. மைண்டையும் உங்களுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சனி பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய கவலைகள் வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தங்கள் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளைகள் சார்ந்த எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்லது. நிறைய பேருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை நினைச்சு அதிகமான கவலை தொற்றிக் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு சுப விஷயம் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியான கவலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அது ஒரு வகையில நமக்கு ஒரு சில நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தாலும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சமயங்கள்ல வருத்தங்களை கொண்டு வந்து சேர்க்குது. அதனால பிள்ளைகள் சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா அவங்களை விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதுக்கு முயற்சி பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஆனா அது டெம்பரவரி தான். இந்த மாதிரியான மனநிலை அப்படியே மேலோட்டமா வெளிப்படும். அந்த டைமிங்ல நம்ம உஷாரா நம்ம டிராவல் பண்ணோம்னா போதும். ஆனா இது டெம்பரவரி தான். இது பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனையாவோ குழப்பமாவோ மாறாது. டெம்பரவரியான சிச்சுவேஷனை கொஞ்சம் புத்தி சாதுரியத்தோட நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது நமக்கு சுபமாக கன்வெர்ட் ஆயிடும். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 4th ஹவுஸ்ல கேது போர்ஷன் எடுத்திருக்கிற அமைப்பு. 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய சுமை இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். படிக்கிறதுக்கு மனசே வராது. மைண்ட் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா தேவலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையை கொடுக்கும். படிக்கிறது ஏதோ அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த கிரக அமைப்புக்கு ஏற்ப அதை ஃபீல் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இந்த மனநிலை ஆல்ரெடி நிறைய பேருக்கு அப்படியே வந்துகிட்டு இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில ரொம்ப பிரஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான தடை தாமதம் தடுமாற்றங்கள் இருக்கும். மைண்ட் ஃப்ரீயாவே இல்ல, படிக்க ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படிங்கறதெல்லாம் இப்போ நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது கல்வியை ஏதோ ஒரு விதத்துல தடைப்படுத்தி தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய ஹெல்த்ல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க. அதை மட்டும் நீங்க கேர் எடுத்துட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறிடும். ஹெல்த்தை கவனமா வச்சுக்கோங்க. ஹெல்த் மட்டும் தான் இப்போ
உங்களை நமக்கு வீக் ஆனிச்சுன்னா அந்த கல்வியை அதை தடைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. மற்றபடி மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆனா அது கூடவே சேர்த்து குழப்பத்தையும் கொடுக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை நம்ம ஏத்துக்கலாமா, அதை செயல்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தை கொடுக்கும். 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு நெகட்டிவான பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குழப்பத்தோட எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்காம மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தி உங்களுடைய ஆசான் உங்களுடைய பெற்றோர்கள் சொல்றதை கேட்டு நீங்க நடக்கிறது சுபத்துவமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இப்ப தவறுதலான முடிவுகள் எடுக்க வைக்கும். மாணவ மாணவிகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒர்க்குக்கு போகலாம், அப்படின்னா வேற ஏதாச்சும் நம்ம டிஃப்ரெண்டா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் எல்லாம் கொடுக்கும். அதனால 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது கல்வி சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கலாம். ஸோ அந்த டைமிங்ல கொஞ்சம் விழிப்படைந்து நமக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்புல ஃபோக்கஸ் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. 4th ஹவுஸ்ல கேது இருக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். உங்களை அறியாமலே உங்களுடைய படிப்பை குறைக்கிறதுக்கு உங்களை சுத்தி நண்பர்கள் யாராச்சும் வந்துருவாங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களை சுத்தி ஏதாச்சும் ஒரு பிம்பம் வந்துடும். அது உங்களுடைய படிப்பை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மந்தப்படுத்தும். ஸோ அத மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாதிரியான ப்ரெஷர் இருக்கும். ஆனா அது பெரிய அளவுல பிரச்சனையா மாறாது. நம்மளுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தும் போது அது நமக்கு சுபமாக கன்வெர்ட் ஆயிடும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம். ரிஷபத்துக்கு நான் மெயினா சொல்லக்கூடிய பார்ட், மெயினா வார்ன் பண்ணக்கூடிய பார்ட் எதுனாக்கா உடைய ஹெல்த் தான். ஹெல்த் மேஜரா ட்ரபிள் ஆகாது. ஏன்னா குரு பார்வையில அஷ்டமம் இருக்கு. 4th ஹவுஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா 10th ஹவுஸ்ல ராகுடைய சஞ்சாரம். ஸோ இந்த காம்பினேஷன் டிஃபால்ட்டா ஆக்டிவேட் ஆகும்போது ஹெல்த் கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாம இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா சனி பார்வை அஷ்டமத்துல இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா பிரச்சனை வரும். ஆனா அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கூடவே உடனே கிடைச்சிடும். இதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஹெல்த் ரீதியா பிரச்சனை வரும், ஆனா அது உடனே சரியாயிடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஏன்னா குரு பார்வையில அஷ்டமம் இருக்கு. சனி பார்வை அஷ்டம ஸ்தானத்தை பார்த்தாலும் குரு பார்வையும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனே நிவர்த்தி ஆயிடும். இந்த நேரத்தில் மெடிக்கல் நீட்ஸ் ஏதாச்சும் தேவைப்படலாம். அப்படி ஏதாச்சும் மெடிக்கல் ரீதியா ஏதாச்சும் நீட்ஸ் தேவைப்படுதுன்னா அதை தாராளமா எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு உடனே கியூர் ஆகிற ஒரு அமைப்பு கொண்டு வந்துடும். அதே மாதிரி 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி அசதியா இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். ஹெல்த் ஏதோ கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு திடீர்னு வெயிட் லாஸ் ஆகிறது, ரொம்ப வீக் ஆகிறது, பாடி ரொம்ப வீக் ஆகிறது, தோற்றத்துல ஒரு மாதிரி பொலிவில்லாத தன்மை ஏற்படுறது. சோ இதெல்லாம் பார்த்தோம்னா 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது திடீர் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ நீண்ட நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இப்ப பெரிய பிரச்சனையாக மாறி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை வருதுன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். ஹெல்த் ரீதியா பிரச்சனை வந்தாலும் அது உடனே சரியாயிடும். அதுக்கான மெடிக்கல் நீட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஹெவியான பாதிப்பு கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்துல மன ஆரோக்கியத்தை நம்ம பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பா விநாயகர் வழிபாடு சிறப்பு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், விநாயகர் வழிபாடு தினமும் தோப்புக்காரனை போடுங்க. அது உங்களுக்கு ஒரு புத்தி தெளிவை கொடுக்கும், மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கும். இது ஒரு மெத்தட். உங்களுக்கு இந்த இறை வழிபாட்டு மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கையில எடுத்துக்கோங்க. நல்லா மைண்டை மெடிடேட் பண்ணி மைண்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல நிச்சயமா மெடிடேஷன் நீங்க பண்ணியே ஆகணும். ஏன்னா மனதை கட்டுப்படுத்துறது, மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கிறதுக்கு மெடிடேஷன் உங்களுக்கு நல்ல நிவர்த்தியை பெற்றுக் கொடுக்கும். அல்ல சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரியான மெத்தடாலஜி தான். இறை வழிபாடும் மெடிடேஷனும் ஒரே மாதிரியான மெத்தடாலஜி தான். அதனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதை நீங்க சூஸ் பண்ணி டிராவல் பண்றது சிறப்பு. ஆனா கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணுங்க. எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு மைண்டை காம் டவுன் பண்ணி ஒரு தெளிவான பாதையில பயணிக்கிறதுக்கான ஒரு தெளிவை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். எனவே இந்த ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருங்க. ஏன்னா பனிச்சுமையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் உழைக்கிறதுக்கு நம்ம தயாரா இருப்போம். எஃபோர்ட் போட்டு நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலை வந்துடும். நம்ம நல்லா உழைக்கும் போது சரியா சாப்பிட மாட்டோம், சரியா தூங்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு ஆர்டரா இருக்காது. எல்லாமே ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். அது அப்படியே ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் ஆகும். இதுதான் பேசிக்கா நடக்கக்கூடிய அல்கிரிதம். அதனால டைத்துக்கு சாப்பிடுங்க, டைத்துக்கு தூங்குங்க. நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். இந்த உலகத்துல பணம் இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஆனா இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஹெல்த். நம்மளுடைய ஹெல்த் இல்லாம எதுவுமே அனுபவிக்க முடியாது. நம்ம 3 வேளை நிம்மதியா சாப்பிடுறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். ஆனா இப்போ உள்ளவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்கன்னா 3 வேளை சாப்பிடுறதுக்கு தான் உழைக்கிறோம் அப்படிங்கறத கூட மறந்து அந்த சாப்பாடெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிட்டு நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்முடைய உடலுக்கு நம்ம கரெக்டா ப்ராப்பரா அதுக்கு கொடுக்க வேண்டிய
வேண்டியதை நம்ம கரெக்டா கொடுத்துடணும். அது நமக்கு உழைச்சு கொடுக்குது, நாம அதுக்கு தேவையானதை கரெக்டா கொடுத்துடணும். அப்போதான் அது நமக்கு ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணும். அதனால டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. எதை நினைச்சும் பெருசா ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு எது கிடைக்கணுமோ அது உங்க கைக்கு வந்து சேரும். அல்ல எதை நினைச்சு கவலைப்படாம டிராவல் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு சுபத்துவமான மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும். எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி தெளிவா பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும், அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளவா சிறப்பான தசாபுக்தி நடக்காது, கொஞ்சம் மைனஸான தசாபுக்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசாபுக்தியோட இம்பாக்ட் டோட்டலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா, இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவயோக தசை நடக்குது, பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியா எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்திலாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு சிறப்பான முறையில ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், சோ இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம். சோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய எதிர்காலம் வரை டோட்டலா A to Z தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy, and enjoy.